ஹலோ மக்களே, வெல்கம் டு ருபியா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம விலாகில் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான குழம்பு பார்க்க போகிறோம். பார்க்க பருப்பு குழம்பு மாதிரி இருக்கா, அது பருப்பு குழம்பு கிடையாது. மாம்பழத்தில் செஞ்ச குழம்பு. எங்கள் அம்மாவுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு ட்ரை பண்ணேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இது ஒரு குஜராத்தி டிஷ்ஷு. இந்த குஜராத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்களாம். சரி, நம்மளும் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு மாம்பழத்தில் நம்ம அதோட சதை பற்றெல்லாம் எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறணும். அழகாக வெட்டி உள்ள சதை பகுதியை நம்ம ஸ்பூனால் எடுத்தாலே நமக்கு அழகாக வந்துடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாதத்துக்கும் சாப்பிட்லாம். நான் சப்பாத்திக்கும் சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல செம்ம காம்பினேஷனாக இருந்தது. நல்லா இனிப்பாக காரமாக சூப்பராக இருந்தது மக்களே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அதோட ஃப்ரெஷ்ஷெல்லாம் தனியாக நம்ம எடுத்துடலாம். ஸ்பூனால் நம்ம எடுத்தாலே அழகாக வந்துடும். அந்தமாதிரி அழகாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி மாம்பழத்தோட ஃப்ரெஷ்லாம் தனியாக எடுத்துகிட்டு அதை நல்லா நம்ம என்ன செய்யணும்னா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த ஒரு திப்பியுமே உள்ளே இருக்க வேண்டாம். அப்போ தான் குழம்பு செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இது எங்கள் வீட்டிலே ரெடி பண்ண தயிர். அதை நான் இப்போ இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் முக்கியமானது கடலை மாவு. நான் இப்போ இது கூட 2 ஸ்பூன் கடலை மாவையும் இதோட ஆட் பண்ண போகிறேன். இப்போ 2 ஸ்பூன் கடலை மாவு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரே ஒரு மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் கடலை மாவு இதுக்கு போதும். இப்போ நம்ம இதில் கட்டி இல்லாமல் நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நிறைய தண்ணியை ஆட் பண்ணிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கடலை மாவு சேர்ந்துருக்கனால குழம்பு நல்லா கட்டியாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதில் கட்டிலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு சட்டியை அப்படியே வச்ச வேண்டியதான். நம்ம மிக்ஸ் பண்ண சட்டியை இப்போ நல்லா இந்த மிக்சர் கொதிக்கட்டும். முக்கியமாக மெயினாக அந்த மாங்காய் கொட்டையை தூக்கி வீசிடாதீங்க. இந்த குழம்புக்குள்ளேயே போடுங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது குழம்புக்கு. மாம்பழம் கொட்டி இது கூடயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் இன்னொரு சைடில் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வத்தல், முக்கியமாக மிளகுத்தூள், அது மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம கொஞ்சமாக செய்கிறனால 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடும். வேறு 4 வத்தலை பிச்சு போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு என்ன செஞ்சேன்னா தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். சீரகம், வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, வத்தல் இவ்வளோன்னா. வேறு எதுவும் பெருசாக தாளிக்கிறதுக்கு வழக்கமாக நம்ம தாளிக்கிற மாதிரி தான். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு எடுத்து அப்படியே இதில் ஊற்றிட வேண்டியதுதான். ஆக்சுவலி முழு சீரகம் இல்லாதனால நான் சீரக பொடி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழு சீரகமாக இருந்தால் போட்டுக்கிறங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான மேங்கோ குழம்பு ரெடி ஆயிரும். தேவையான உப்பையும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறங்க. இப்போது கமெண்ட்ரி கொடுக்குறதுக்காக நான் எங்கள் அம்மாட்டையே கொடுத்து, எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எங்கள் அம்மா வெளியே போயிருந்தாங்க. எங்கள் அம்மா வெளியே போயிருந்த நேரம் தான் நான் அந்த குழம்பு பண்ணேன். எங்கள் அம்மா வந்ததும் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்காங்கன்னு அவங்களே லைவ் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. கண்டிப்பாக மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க மக்களே, எங்கள் அம்மா இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம்.
மேங்கோ ரசம் மாதிரி இருக்கு.